ஹே கைஸ், வணக்கம். நான் உங்கள் இளையா. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்துட்டு பார்பிக்யூ நேஷன் போக போகிறோம். ஹே கைஸ், வணக்கம். நான் உங்கள் இளையா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்துட்டு பார்பிக்யூ நேஷன் போக போகிறோம். ஸோ ஃபுட்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் அந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் காய்ஸ். ஸோ வந்துட்டு என் கூட வாங்க, ட்ராவல் பண்ணலாம். போயிட்டு என்னென்ன இருக்குது, அங்கே போயிட்டு ஃபுட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, அந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் டூர் மாதிரி கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, விலாகுனாவே அந்த வியூவர்ஸும் நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி, பிகாஸ் என்னோடய கேமரா வழியாக நீங்களும் அந்த பிளேஸுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் தரது, எக்ஸ்பீரியன்ஸ் தரது தான் விலாகோட முக்கியமான நோக்கம். என் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. நல்லா வானெல்லாம் இருட்டிக்கிட்டுச்சு காய்ஸ். மணி இப்போ 5:50 ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிட்டு வருது. 7 மணிக்கு நாம் டேபிள் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 6:15க்கு வீட்டிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடணும் காய்ஸ். போயிட்டு இன்றைக்கி நல்லா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸ்ப்ளோரை போடுவோம். வாங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணலாம் காய்ஸ். நமக்கு வண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம பார்பிக்யூ நேஷன் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நம்ம வீட்டில் இருந்து ரெஸ்டாரண்ட் எவ்வளோ தூரம்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் தான் காய்ஸ். பட் டிராஃபிக் எதுவும் இல்லை, அதனால நாங்கள் சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம். பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் ஒரு கண்காட்சி நியூவாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் கொஞ்ச நேரம் நாங்கள் நின்று போகிற மாதிரி இருந்துச்சு டிராஃபிக்னால. அதை தவிர்த்து நாங்கள் சீக்கிரமாகவே போயிட்டோம். 6:50க்கெல்லாம் போயிட்டோம். ஸோ சினிமேட்டிக் வியூ போடுறேன், என்ஜாய் பண்ணுங்க வீடியோவை. இப்போ நாம் இருந்துட்டு பார்பிக்யூ நேஷன் வாசலில் தான் இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்பிக்யூ நேஷன் உள்ளே போக போகிறோம். ஸோ வாங்க சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பார்பிக்யூ நேஷனை. ஹே காய்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம பார்பிக்யூ நேஷன் என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் பாருங்கள். பார்பிக்யூ நேஷன் 3rd ஃப்ளோரில் வந்திருக்கோம். ஸோ இப்போ இருந்துட்டு இதுதான் என்ட்ரன்ஸ். ரிசப்ஷன் இங்கே தான் அந்த அண்ணா டேபிள் கன்ஃபர்மேஷன் பண்ணாங்க. ஸோ கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு வெயிட்டிங் செக்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே தான் வெயிட்டிங் செக்ஷன். வெயிட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ஆன வாட்டி நம்ம உள்ளே போயிடலாம். சரி, உள்ளே போகலாமா? வாங்க உள்ளே போகலாம். சரி, ஓகே, ஒரு டூர் போகலாமா?
இங்கே தான் பஃபெட்லாம் இருக்குது, எடுத்துக்கலாம். மெயின் கோர்ஸ் வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டர் ஆரம்பிப்போம் வாங்க. இதாங்க ஹால். ஸோ ஃபுல்லாக இங்கே இருக்குது. நம்ம டேபிளுக்கு போவோமா? இப்போ டேபிளில் உட்காந்துட்டோம் காய்ஸ். ஸோ பார்ப்போம் என்னென்ன டிஷ் வருதுன்ட்டு. அப்புறம் காய்ஸ், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பற்றி கேட்டிங்கன்னா உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க கஸ்டமர்ஸை நடத்துகிற விதம், அது மட்டும் இல்லாமல் எப்படி பணிவாக கவனிச்சிக்கிறாங்க ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட், அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காய்ஸ். ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வெஜ் ஸ்டார்டர்ஸ் கொடுத்தாங்க. அதில் இருந்துட்டு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகி நான் கேட்டேன், இது இருந்துட்டு வெஜிடேபிளா ஆர் நான் வெஜிடேபிளான்ட்டு. அவங்க இருந்துட்டு கடைசியில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, இது நான்வெஜ் தான் சார். ஃபர்ஸ்ட்லி எப்பயுமே நாங்கள் வெஜ் ஸ்டார்டர்ஸ் தான் வைப்போம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கிடைச்ச வாட்டி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சிக்கன் ஸ்பைசி சிக்கன். No, spicy chicken. Only spicy chicken, no? Chili garlic, no sorry, reshmi chicken tikka, right? Yeah, this is reshmi chicken tikka. Not honey chicken. Yes, first time is reshmi chicken tikka, no? Okay, yeah. அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. ஸோ என்னென்னா, நான் வந்துட்டு ஹனி சிக்கன் இருக்கான்னு கேட்டேன். அவர் வந்துட்டு இல்லை சார், மெனுவில் ஹனி சிக்கன் இல்லை, பட் உங்களுக்கு விஷ் இருந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக பண்ணித்தரோம் அப்படின்னாரு. நான் வந்துட்டு கேட்டேன், இது என்ன பெய்டா அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் ஆசைப்பட்டீங்க, ஸோ வந்துட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃப்ரீயாகவே அந்த ஹனி சிக்கனை மேட் பண்ணி கொடுத்தாங்க. கோர்ஸ் இதுக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கிறது என்னன்னா ஃபிஷ் கறி. இது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு காய்ஸ். ஃபிஷ் கறி வந்துட்டு ஜூஸியாக இருந்துச்சு அந்த ஃபிஷ் வந்துட்டு. செகண்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சிக்கன் தம் பிரியாணி. இதுவும் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. சிக்கன் தம் பிரியாணி பாருங்கள். தேர்ட் ஒன்று வந்துட்டு அகைன் கிரேவி தான். கர்ட் ரைஸும் நல்லா இருந்துச்சு. கர்ட் ரைஸும் அப்பளமும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் விட்டு சாப்பிட்டோம். சூப் அதுவும் நல்லா இருந்துச்சு. ஹாட் அண்ட் சோர் சிக்கன் சூப் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் அண்ட் டெசர்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த கேக் தான் உண்மையிலே என்னோடய ஃபேவரட். ஸ்ட்ராபெரி கேக் அண்ட் ஆல்சோ இந்த பிளாக் கேக். இது ரெண்டும் என்னோடய ஃபேவரட். இங்கே இருந்தால் நாங்கள் பிளேட் எடுத்துக்கிட்டோங்க. பிளேட் இங்கே இருந்தால் எடுத்துக்கிட்டோம். இதுதான் குல்ஃபி செக்ஷன். ஓகே கைஸ், இப்போ மெயின் டிஷ்ஷில் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா ஹாட் சிக்கன் சோர் சூப் எனக்கு பிடிச்சது. அது மட்டும் இல்லாமல் சிக்கன் தம் பிரியாணியும் நல்லாவே இருந்துச்சு. டெசர்ட் சைடு வந்தோன்னா டெசர்ட்டில் ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்துட்டு வெனிலா ஐஸ்கிரீம் அண்ட் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் 2 வச்சுருந்தாங்க. ஸோ ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காய்ஸ், இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸ். இதுதான் அந்த ரோடு, மெயின் ரோடு. அது ஆப்போசிட்லேயே அஸ்வின்ஸ் பேக்கரின்னு இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது காய்ஸ். இது காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே ஒரு 4-5 கடை இருக்குது. அது இல்லாமல் பார்பிக்யூ நேஷனும் இருக்குது. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் காய்ஸ். நான் ஒரு நல்ல வீடியோ எடுத்தேன்னு நினைக்கிறேன். பட் இல்லைனாலும் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஏன்னா ரொம்ப ஷையாக இருந்துச்சு கைஸ். என்ன சொல்கிறது, ரொம்ப ஷையாக இருந்துச்சு. எல்லோரும் நம்மளையே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து அந்த
ப்ராப்ளம்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு நல்லா எடுக்கலாங்க. இதுதான் மெயின் ரோடு காய்ஸ். இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸ். எல்லாம் இப்போல்லாம் நாங்கள் சாப்பிட்டே முடிச்சுட்டு வந்துட்டோமா, அதனால் எல்லாம் முக்கால்வாசி கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் காம்ப்ளெக்ஸ். காய்ஸ், திரும்பவும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ சாப்பிட்டோம். உண்மையை சொல்லணும்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் காய்ஸ். ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பிட்ட ஒரு திருப்தி. ஸோ இருந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் vlog எடுக்கிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு தடவை நம்ம ஆரம்பித்தோம்னா அதை நிறுத்தக்கூடாதுல்ல. ஸோ இருந்துட்டு இன்னும் ஹார்ட் ஒர்க் போட்டு நல்ல நல்ல vlogsஸாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் கடைசியாக உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சது வந்துட்டு, வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் vlog. நான் வந்துட்டு கேமரா பிடிச்சி நின்றுட்டு இருந்தேன். எல்லோரும் என்னையே பார்த்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஒன்று என்ன சொல்கிறது, கமிட்மெண்ட் பண்ணிட்டேன்னா அதை நல்லா பண்ணிடணும்னு ஒரு ஆசை, அவ்வளோதாங்க. ஸோ சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அது இல்லாமல் இன்னும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என் மேலே உண்மையிலே ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு, இந்த பையன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதில் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் அண்ட் 100 சப்ஸ்கிரைபருக்கு 500 மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் இருக்குது. ஸோ வந்துட்டு நான் அதை போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்துட்டு 100 சப்ஸ்கிரைபர் ஆர் ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 500 ரூபா மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் இருக்குது. ஸோ அதுவும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ காய்ஸ். இது ஒரு ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணலனாலும் என்னென்ன திருத்திக்கலான்னு சொல்லுங்கள். வீடியோ குவாலிட்டி ஆர் ஆடியோ கொள்ளலனாலும் சொல்லுங்கள். அவ்வளோதான் காய்ஸ், பாய். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய், பார்ப்போம். இது இளையா.